Taste the Daily. அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றி விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் தமிழக மக்களுக்கு விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் மூன்றாவது முறையாக அறிவித்திருக்கக்கூடிய மின்கட்டண உயர்வு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழக மக்கள் அனைத்து வகைகளிலும் வாட்டி வதைப்பது ஒன்றே ஆட்சி தமிழகத்தில் 3 ஆண்டுகளாக மக்கள் விரோத ஆட்சியாக நடந்து வருகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். வரி குதிரைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய வரிகளை கூட எண்ணிவிடலாம், எண்ண முடியாத அளவிற்கு, அதாவது வரிகளையும் கட்டண உயர்வையும் மக்கள் மீது சுமத்தி சர்வாதிகார ஆட்சியை நடத்தி வரும் விடியா திமுக ஆட்சியாளர்கள் தமிழக மக்கள் வேதனையில் துடிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் தமிழக மக்கள் கடுமையான மின்வெட்டாலோ அல்லது மின் கட்டண உயர்வாலோ பாதிக்கப்படுவது வாடிக்கையாக இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய அவர் 2011ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சியில் பொறுப்பேற்ற பின் மின் பற்றாக்குறையாக இருந்த தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டியதை அனைவரும் நன்கு அறிவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்கள் சுமையை குறைக்க 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை வழங்குவது அம்மாவுடைய அரசு என்றும், இந்த பலனை கூட ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனுபவிக்க கூடாது என்ற தீய எண்ணத்தோடு ஆண்டுதோறும் இந்த விடியா திமுக அரசு மின்கட்டணத்தை உயர்த்தி வருவதை எவராலும் ஏற்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் முதல் ஏமாற்றம் 2022 தைப்பொங்கல் பரிசு என்றும், பிப்ரவரி 2022ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு விடியா திமுக அரசு தமிழக மக்களுக்கு அளித்த பரிசு சொத்து வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு என பல வரிகளை உயர்த்தி மக்களை வஞ்சித்திருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டோர் வரை அனைவரையும் பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய வகையில் விடியா திமுக அரசு அளித்திருக்கக்கூடிய பரிசு பலமுறை பால் பொருட்களுடைய விலையுயர்வு என்றும், 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் மின்கட்டண உயர்வு தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் 2வது முறையாக மின்கட்டண உயர்வு. இதன் காரணமாக விசைத்தறி, சிறு குறு தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வீட்டு இணைப்பில் பொதுவான பயன்பாட்டாளர்கள், குறிப்பாக வணிக கட்டண நிர்ணயம் என பல தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதையும் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் 39க்கு 39 இடங்களை பெற்ற இருமாப்பில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் முடித்தவுடன் நேற்று முதல் தமிழக மக்களுடைய நெற்றியில் பட்டை நாமத்தை போட்டு 3வது முறையாக 5% மின்கட்டணத்தை உயர்த்தி இந்த விடியா திமுக அரசு தமிழக மக்களுக்கு பரிசளித்திருப்பதாகவும், விடியா திமுக அரசினுடைய நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் இதனை செய்திருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். விண்ணை முட்டக்கூடிய விலைவாசி உயர்வால் 2024 ஏப்ரல் மாதம் முதல் நியாய விலை கடைகளில் சமையல் எண்ணெய், பருப்பு போன்றவைகள் வழங்காமலும் மக்களை துன்பத்துக்குள்ளாக்கிய இந்த ஏமாற்று மாடல் அரசு 3வது முறையாக மின்கட்டண உயர்வு என்ற ஒரு பேடியை தமிழக மக்களுடைய தலையில் இறக்கி இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அம்மா ஆட்சியில் மின் கட்டணத்தை உயர்த்த ஆலோசிக்கப்பட்ட போது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின், அதாவது மின்சாரத்தை தொட்டால் சாக்கடிக்கும், மின்சார கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்குது என்று வசனம் பேசியவாறு வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி விரித்ததை தமிழக மக்கள் இன்னும் கூட மறக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சொன்னதை சொல்வோம், சொல்லாததையும் செய்வோம், சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று நாடக வசனம் பேசிய திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் மின் கட்டணத்தை உயர்த்தி சொல்லாததையும் செய்துவிட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை கணக்கிடுவோம் என்று சொன்னதை இந்த கையாலாகாத அரசு நிறைவேற்றியதா என்றும், அல்லலூரும் மக்கள் தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் நிர்வாக திறமையின்மை சுமையை மக்கள் தலைகளில் திணிப்பது அநியாயம், மக்களை வாட்டி வதைப்பதையே இந்த விடியா திமுக அரசுடைய வாடிக்கையாக கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு தேவையில்லாமல் வரி மற்றும் கட்டண சுமையை ஏற்றும் போதெல்லாம் அதனை ஒப்பீடு செய்ய
தங்களுக்கு வசதியாக இதர மாநிலங்களில் விடியா திமுக அரசு துணைக்கு அழைத்துக் கொள்கிறது என்றும், தமிழகத்தில் ஆட்சி செய்யாத மக்கள் வாக்களித்தார்களே தவிர மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு வரிச்சுமையை தமிழக மக்கள் தலையில் கட்டுவதற்காக அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசு ஆணையின்படி மின்சார வாரியத்தினுடைய இழப்பை எனது தலைமையிலான அம்மாவின் ஆட்சியில் செய்தது போல மாநில அரசே ஏற்றுக் கொண்டிருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், எனவே விலைவாசி உயர்வு, வரி உயர்வு போன்றவைகள் எல்லாம், அதாவது மக்களினுடைய கோபம் எரிமலையாக வெடிப்பதற்கு முன்பு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மின்கட்டண உயர்வை விசைத்தறி மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வேண்டுகோளை ஏற்று மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்துகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நம்மை கேள்வி கேட்க யாரும் உரிமை இல்லை என்ற மமதையில் பொம்மை முதல்வர் திரு ஸ்டாலின் அதாவது தலைக்கணத்தோடு செயல்படுவாரே ஆனால் கொதிப்படைந்துள்ள தமிழக மக்கள் விடியா திமுக ஆட்சிக்கு தக்க பாடத்தை புகற்றுவார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மின் கட்டண உயர்வுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து தனது அறிக்கையில் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இரண்டாயிரத்து 11 புரட்சித் தலைவி ஆட்சியில் மின் பற்றாக்குறையாக இருந்த தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றிக் காட்டியது அனைவரும் அறிவதாகவும் தற்போது அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இரண்டாயிரத்து 11 புரட்சித் தலைவி ஆட்சியில் மின் பற்றாக்குறையாக இருந்த தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றிக் காட்டியது அனைவரும் அறிந்ததே என்றும், தமிழக மக்களின் சுமையை குறைக்க 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை வழங்கியதும் புரட்சித் தலைவி அரசு என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பலனை கூட ஏழை எளிய மக்கள் அனுபவிக்க கூடாது என்ற தீய எண்ணங்களுடன் மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.
மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என அதிமுக சார்பில் வலியுறுத்துகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வாயிலாக தற்போது தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாராளுமன்ற தேர்தலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஓயட்டும் என்று காத்திருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரதிர்ச்சியை பரிசளித்திருக்கிறார் விடியா திமுக முதல்வர் என கடுமையாக சாடியுள்ளார். மக்களின் வயிற்றில் அடிப்பதில் என்ன இன்பமோ இந்த விடியா அரசுக்கு என கேள்வி எழுப்பி விமர்சித்துள்ள எடப்பாடி கே பழனிசாமி, சொன்னதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன் என்று மேடைதோறும் வாய்க்கிழிய பேசிய விடியா திமுகவின் முதல்வர் மாதம் ஒருமுறை மின்கட்டணம் உள்ளிட்ட சொன்ன வாக்குறுதி எதையும் செய்த பாடில்லை, சொல்லாத மின்கட்டண உயர்வை மட்டும் செய்து கொண்டே இருக்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களின் நிர்வாக திறமையின்மையின் சுமையை மக்கள் தலைகளில் திணிப்பது அநியாயம் என்றும், மக்களை வாட்டி வதைப்பதே விடியா திமுக அரசின் வாடிக்கையாகிவிட்டதாகவும் குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர், மின்சாரத்தை தடையின்றி வழங்கும் அடிப்படை திறனின்றி மின் கட்டணத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் உயர்த்தும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மக்களை பெரும் சுமைக்கு ஆளாக்கும் மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விடியா திமுக முதல்வரை வலியுறுத்தியுள்ளார்.